ஹரிதாரமாகி அவதாரமானாலாடி, ஹரிதாரமாகி அவதாரமானாலாடி, தட்சிணாயன காலத்தின் தொடக்கம், தேவர்களின் இரா பொழுது காலம். அம்மனுக்கு உகந்த மாதம், அனைத்து விழாக்களுக்கும் மங்களமாகும். தீமிதி முதல் தேர் திருவிழாவும், திவ்யமாக கூழ்வார்த்தலும், பழங்கால தேவதை முதல் பித்ருக்களின் கடமைகள் வகையாய், இறையையும் இல்ல மூத்தோரையும் இதமாக இன்பமாக இமயமாக இதேமெனும் பீடத்தில் வைத்து, இணக்கமான வழியில் வழிபாடுவாய். ஆடி செவ்வாயில் குளித்து அம்மனை வேண்டி விரதமிருந்து, ஆடி வெள்ளியில் அணங்கவள் அதிகாலை துயிலை விழித்து, அருகம்புல் கொண்டு ஐங்கரனை ஐம்புலன்கள் அடக்கி வணங்கி, ஆடி பௌர்ணமி அன்று அரியவரின் காட்சி கண்டு, திரட்டுப்பால் கொண்டு திவ்ய அபிஷேகம் கண்டு, வைணவ தலங்கள் சென்று ஹயக்ரீவர் அவதாரத்திற்காக நின்று, ஆடிப்பூரத்தில் நந்தவனம் வந்து ஆண்டாளை பாடி இருந்து, அம்பிகையை மனமுருக நினைத்து அற்புத வளைகாப்பில் கலந்து, ஆடி கிருத்திகை நன்று அற்புத காவடியுடன் குன்று அழகனவன் முருகனை வணங்கி அரும்பெரும் பலன்கள் பெற்று, ஆர்ப்பரித்து வந்த காவிரிக்கு அரங்கனும் சீர்வரிசை செய்ய, அம்மா மண்டபத்திற்கு எழுந்தருளி அழகுற காட்சிதனை கொடுத்து, ஆட்டிகள் மாங்கல்ய சரடுகளை ஆனந்தத்தில் மகத்துவமாய் மாற்றிக்கொள்ள, அனைவருக்கும் நன்மைகளை நோக்கி அனைத்திற்கும் ஆதாரமாய் ஆக்கி, அனைத்தையும் அழைப்பதாய் ஆகி, ஹரிதாரமாகி அவதாரமானாள் ஆடி.